வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா பாசம் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஹைப்புங்கிற ஆப்ஷன் வரும். ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். வீட்டிலிருந்த கடைசி போர்வையை கொண்டு வந்து பட்டாபியின் மேல் போர்த்துகிறாள் விசாலி. அப்படியும் உடம்பு தூக்கி தூக்கி போடுகிறது. என்னடி அபத்தியமா ஆச்சு? பட்டாபியின் தாய் ஜனகம் மகனின் அருகில் வந்து உட்காருகிறாள். எனக்கு தெரியலையேம்மா, நேத்து முழுக்க எங்கேயும் போகவும் இல்லையே, என்னமோ டல்லா இருக்குடின்னு சொல்லிட்டு வீட்டைத்தானே சுத்தி சுத்தி வந்தார். இது மாதிரி இவர் படுத்து நான் பார்த்ததே இல்லையே, எனக்கு வயிற்று என்னமோ பண்றதே. விசாலி விசும்புவதும் பதிலுக்கு தன் தாய் சமாதானமாய் ஏதோ சொல்வதும் பட்டாபியின் செவிகளில் லேசாய் விழுகிறது. அழாதேடியம்மா, உன் நல்ல மனசுக்கு பகவான் ஒரு குறையும் வைக்க மாட்டார். அம்மாவின் வார்த்தைகள் அந்த நிலையிலும் அவருள் சிரிப்பை உண்டு பண்ணுவதாய். அம்மாவா பேசுகிறாள்? ஏது அதிசயம்! சாதாரணமாய் ஜனகத்தின் வாயிலிருந்து ஒரு வார்த்தையை பிடுங்கிவிட முடியாது. உங்க அம்மாவுக்கு தேவாமிர்தத்தையே கொண்டு வந்து பரிமாறினாலும் நன்னா இருக்குன்னு ஒரு வார்த்தை வாங்கிட முடியாதே. எப்பொழுதாவது விசாலி அழுத்து கொண்டு சொல்வாள். எப்பொழுதாவதுதான். மனசுக்குள் 1000 இருந்தாலும் பட்டாபியோ விசாலியோ வாய் திறந்து எதையும் விமர்சிப்பதில்லை. எங்கே வீடு நிறைய குழந்தைகள், மருமகள்கள் தனி குடித்தனமாயிருந்தாலும் அவ்வப்போது வந்து போவார்கள். தான் தன் மாமியாரை பற்றி சொன்னால் தன் மருமகள்கள் தன்னை பற்றி சொல்ல வெகு நேரமாகாது என்பது விசாலிக்கு தெரியும். ஒன்றும் பேசாமல் இருக்கும்போதே மாமனாருக்கு பொறுப்பு போதாதென்றும் மாமியாருக்கு மண்டை கனம் அதிகம் என்றும் ஒவ்வொருத்தையும் சொல்கிறார்கள். பட்டாபியின் தோள் பட்டையில் எறும்பு கடித்தாற் போல வலிக்கிறது. சிரமப்பட்டு கண்களை திறந்து பார்க்கிறார் அவர். அட, இவன் எப்ப வந்தா? நெஞ்சுக்குள் பந்து பந்தாய் அலை மோதுகிறது. கண்கள் குப்பென கலங்குகின்றன. அவரது மூத்த மகன் ஜனா, கூடவே தெருமுனையில் உள்ள 30 ரூபா ஃபீஸ் வாங்கும் டாக்டர். ஐயோ, எனக்கு என்ன ஆச்சுன்னு இவன் இவ்வளவு பெரிய டாக்டரை அழைச்சிட்டு வந்திருக்கான். அந்த 30 ரூபாய் இருந்தா குழந்தைகளுக்கு 4 நாளைக்கு வயிறார கரிகாய் வாங்கி போடலாமே. இந்த ஜனா எப்பவுமே இப்படித்தான். கையில காசு இருந்தா தடாலடியா செலவழிச்சுட வேண்டியது, இல்லாதப்ப எல்லார்கிட்டையும் எரிஞ்செறிஞ்சு விழ வேண்டியது. அவர் அயற்சியில் கண்களை மூடிக்கொள்கிறார். ஜனாவுக்கும் அவருக்கும் சண்டை முற்றிய நாள் கண் எதிரில் வந்து நிற்கிறது. அல்ப விஷயம், மகா அல்ப விஷயம். கல்யாணத்துக்கு முன்பு ஜனா தன் சம்பள பணத்தை அப்படியே அப்பாவிடம் தந்து கொண்டிருந்தான். பெண்டாட்டி வந்த பிறகு 2 பேருக்குமாய் சேர்த்து 500 ரூபாய் மட்டும் தந்துவிட்டு மீதியை அவனே வைத்து கொண்டான். அன்றைக்கு விசாலி கொத்தவரக்காய் கூட்டு செய்திருந்தாள். ஜனா பெண்டாட்டிக்கு உருளைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு தவிர மற்ற காய்கறிகள் எல்லாம் மட்டம் என்கிற நினைப்பு. இவளுக்கு பிடிக்காது என்று தெரியாத விசாலி மருமகள் தட்டில் கூட்டை வைக்க, எனக்கு பிடிக்காது. அடடா, எனக்கு தெரியாம போச்சு. அதனால் என்ன, தட்டில போட்டதை சாப்பிட்டுடு, இனிமே போடலை. விசாலி நயமாகத்தான் சொன்னாள். இவள் முகத்தை ஒரு முழ உயரத்துக்கு தூக்கி வைத்து கொண்டு கூட்டை அப்படியே ஒதுக்கி சாப்பிட்டு முடித்து தட்டை கழுவும் போது சாக்கடையில் கொட்டினாள். பட்டாபி அதனாள் வரையில் மருமகளின் முகத்தை நிமிர்ந்து பார்த்து பேசியது கூட இல்லை. அன்றைக்கு என்னவோ கோபம் ஏகத்தாராக எகிரி விட்டது. காசோட அருமை தெரிஞ்சா இந்த மாதிரி சாக்கடையில கொண்டு கொட்டமாட்டா. இவ்வளவுதான் அவர் சொன்னார். இதுவே புளிய மரத்தை எதுவோ உலுக்கின மாதிரி ஆகிவிட்டது. பீலு பீலுவென பிடித்து கொண்டு விட்டாள். ஜனா 3/4 கிலோ கொத்தவரங்காயை 8ஆல் வகுத்து தன் பெண்டாட்டி சாக்கடையில் கொட்டிய கொத்தவரங்காய்க்கு 30 கிராம் வீதம் 15 பைசாவை விட்டெறிந்துவிட்டு தனி குடித்தனம் போனான். இப்பொழுது இந்த நினைப்பெல்லாம் எதற்கு? ஜுரம் மழுவாய் காய்கிறது. வீட்டுக்குள் ஏகமாய் சத்தம் கேட்கிறது.
கல்யாண வீடு போல ஒரு பிரம்மை. இந்தாடி, அழுதுண்டே உட்கார்ந்திருந்தா எப்படி? கொஞ்சம் ரசம் சாதமா கரைச்சு குடிச்சிட்டு அவனுக்கு தேவையான துணிமணியை சுருட்டி ஒரு பையில வச்சுண்டு புறப்படு. டாக்டர் நர்சிங் ஹோம்ல சேர்க்கணும்னு அபிப்பிராயப்படுறார் போல இருக்கு. ஜனகம் விசாலியிடம் சொல்ல பட்டாபிக்கு உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் போல கையும் காலும் பரபரக்கிறது. மா, என்னடா? நர்சிங் ஹோம் வேண்டாம். இதை அவர் சொல்லத்தான் நினைக்கிறார். எங்கே நாக்கு புரண்டால்தானே வாயிலிருந்து கரபுரவென சத்தம்தான் வருகிறது. அத்தனையும் சளி, நன்னா மாறு செளி கட்டி இருக்கு. விசாலிதான் மூக்கை தேய்த்து கொண்டே சொல்கிறாள். மழையோ இடியோ பச்சை தண்ணியில தான் குளிப்பேன்னு பிடிவாதம். இப்ப யார் கிடந்து அவஸ்தைப்படுறது? இது இரண்டாவது மருமகள். இவளை நினைத்தால் இன்னும் சிரிப்பு வருகிறது பட்டாபிக்கு. இவளுக்கும் இவள் புருஷனுக்கும் குளியலிலிருந்து வாய் கொப்பளிப்பது வரை எல்லாமே வெந்நீரில்தான். அதுவும் கொட்டுகிற மழையில். குடை கூட இல்லாமல் மாமனாரை கடைக்கு அனுப்பினாலும் அனுப்புவாளே தவிர தன் கணவனை அனுப்ப மாட்டாள். பேசாம இருங்கோ, அப்பா போயிட்டு வரட்டும். ஏற்கனவே அவர் இருமிட்டு இருக்கார் சுசி. நீங்க மட்டும் தெம்பா இருக்கிறதா நினைப்பா? அவர் அந்த நாளைய மனுஷர். மழையையும் வெயிலையும் தாங்குற சரீரம். நீங்க அப்படியா? எந்த வேளையில உங்களை உங்க அம்மா பெத்தாளோ 24 மணி நேரமும் தும்மலும் ஈஸ்னோஃபிலியாவும் தான். பட்டாபிக்கு தன்னை யாரோ 2 பேர் தூக்கி ஸ்ட்ரெச்சரில் வைப்பது தெரிகிறது. வண்டி நகர்ந்தது மட்டுமில்லை, 2 நாள் நகர்ந்தது கூட தெரியவில்லை. அவ்வப்பொழுது நினைவு திரும்பி கண் விழித்து பார்க்கும் பொழுதெல்லாம் மனசுக்குள் ரம்யமான காட்சிகள். அடடா, இந்த குடும்பத்தில் இத்தனை ஒற்றுமை இருக்கிறதா என்ன? புருஷன் பக்கத்திலேயே அல்லும் பகலும் உட்கார்ந்திருப்பதால் தலைமுடியை சீவி சிக்கெடுத்து கூட மறந்த நிலையில் விசாலி. பட்டாபியின் அந்தரங்கத்தை தோண்டி பார்த்தால் விசாலியிடம் கூட அவருக்கு மெல்லிய கோபம் உண்டு. என்றைக்கு அவள் அவரை கவனித்து சாப்பாடு போட்டிருக்கிறாள்? குழந்தைகள் பிறக்கும் வரையில் தான் கனிவும் கரிசனமும், அப்புறம் எல்லாமே வேண்டா வெறுப்புதான். நேரில் நின்று பேசின காலமே போய்விட்டது. எல்லாமே குழந்தைகள் மூலமாகத்தான், இல்லாவிட்டால் மாமியார் ஜனகத்தின் மூலமாக. உங்க பிள்ளை சாப்பிட வராரான்னு கேளுங்கோ. அப்பா வெளியே கிளம்பினா 1 கிலோ காப்பி கொட்டை வேணும்னு சொல்லிடா அம்பி. வாசல்லையே மொழு மொழுன்னு பேசிண்டு எத்தனை நேரம் நிற்பாராம். ஏற்கனவே கதை முடிஞ்சு வீடு திரும்புறதே 10 மணிக்கு. அப்புறம் வாசல்ல ஒரு மீட்டிங். கொஞ்சம் கூட பிரத்தியாரோட சிரமமே தெரியறதில்ல உங்க அப்பாவுக்கு. எங்க போறதா இருந்தாலும் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போக சொல்லுங்க உங்க பிள்ளையை. இந்த வீட்டில தான் விடிய விடிய சாப்பாட்டு கடை. நிம்மதியா கண்ணை மூடி அரை நாழி படுத்தோம்னு கிடையாது. விசாலி அதிகம் பேச மாட்டாள். பேசினாலும் ஒவ்வொரு வார்த்தையும் அவரை கூறி பார்த்து அடிப்பது போல இருக்கும். இது போன்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் அவர் நினைத்து கொள்வார். ஏன் வாய் விட்டு சொல்லக்கூட செய்வார். என் தலை சாஞ்சாத்தான் தெரியும் என்னோட அருமை. தோ இப்பொழுதே தெரிகிறதே. ஜனாவின் மனைவி தன் மாமியாரின் தலைமுடியை பிரித்து சிக்கெடுத்து கொண்டிருக்கிறாள். ஜனா கொத்தவரங்கைக்காக 15 பைசாவை விட்டெறிந்த ஜனா அப்பாவுக்காக ஹார்லிக்ஸ் கரைத்து கொண்டிருக்கிறான். சின்ன மருமகள் சசி கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் பட்டாபியின் வேட்டியை துவைத்து போட்டு கொண்டிருக்கிறாள். அன்று வீட்டுக்கு அழைத்து போகலாம் என்று டாக்டர் சொல்லிவிட்டார். 2 நாட்களாக காய்ச்சல் இல்லை. கொஞ்சம் ஆகாரம் உள்ளே தங்குகிறது. ஜுரத்துக்கான காரணத்தை இன்னமும் தான் டாக்டர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். இருக்கட்டும், மெதுவாக கண்டுபிடிக்கட்டும். வீட்டில் கூட இடைவிடாத கவனிப்பும் உபசரணையும் 2 நாள்தான். ஜனா தன் பெண்டாட்டியோடு தன் வீட்டுக்கு போய்விட்டான். போகும்போது ஒரு சண்டை. அவன் பெண்டாட்டிக்கு மட்டும் அந்த வீட்டில் மதிப்பே இல்லையாம். எல்லோருக்கும் காஃபியை கலந்து கையில் கொண்டு வந்து தரும் விசாலி அவளுக்கு மட்டும் டொக்கென தரையில் வைக்கிறாளாம். இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்த. அப்பா செஞ்ச அமர்க்களத்துல எல்லாத்தையும் மறந்துட்டு ஓடி வந்த. இவ அப்பவே சொன்னா, நீங்க தான் அம்மா அப்பான்னு ஓடுறீங்க, அங்க அப்படி ஒன்னும் பாசம் பொங்கி வழியிலன்னு படிச்சு சொன்னா. நான் தான் கேட்கல. என் புத்திய எதால் அடிச்சுக்கிறதுன்னு தெரியல.
சசியுடன் ஜனா போன மறுநாளே சின்னவனும் கிளம்பிவிட்டான். அவனுக்கு இங்கே சரிப்படவில்லையாம். குடிக்கிற தண்ணீரை கூட அம்மா சுட வைப்பதில்லையாம். சுகாதாரமே போதாதாம். இங்கே வந்தாலே குழந்தைகளுக்கு இருமல் வயிற்று போக்குன்னு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு படுத்த ஆரம்பிச்சுடுறது. சின்னவன் இதை சொன்னபோது பட்டாபி மோட்டு வளையை பார்த்தபடி உட்கார்ந்திருந்தார். இப்பொழுது வீட்டில் கல்யாணமாகாத அவரது 2 பெண்களும் வேலை கிடைக்காத ஒரு பிள்ளையும் தான். உள்ளே விசாலி யாரிடமோ சொல்வது போல இறைந்து சொல்லிக் கொண்டிருக்கிறாள். மடிப்புடவை எடுத்து வச்சு 2 மணி நேரமாறுது. எனக்கு என்ன உள்ள வேற வேலை இல்லையா? கிழத்துக்கு ஆனாலும் இத்தனை ஆகாத்தியம் கூடாது. உங்க அப்பா என்ன செய்யறார் பாரு. அவர் பாட்டுக்கு திண்ணையில ஜமா சேர்த்துண்டு ஊர் விவகாரம் எல்லாம் பேச கிளம்பிடுவார். பட்டாபி தன் கழுத்தில் கை வைத்து பார்த்து கொள்கிறார். மறுபடி ஜுரம் வந்தால் தேவலை போலிருக்கிறது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.